ஃபைனலி திருமாண்ணனும் ஆதரவு கடிதத்தை கொடுத்துட்டதா நியூஸ் வந்துச்சு. தெரியல, அந்த ஒரு சந்தோஷம் ரொம்ப அப்படியே ஒரு துள்ளி குதிக்கிற சந்தோஷம் ஏன் வரல அப்படின்னு எனக்கு தெரியல. ரொம்ப மக்கள் மனச ரொம்ப கவலைக்குள்ளாக்கிட்டாங்க எல்லாரும் சேர்ந்து. ஒரு 10 சீட்டு, இந்த 10 சீட்டு நம்மளை இவ்வளவு காலமா ஆட்சி செஞ்ச இந்த ஆட்சியாளர்களின் எல்லாருடைய முகங்களையும், அந்த உண்மை முகங்களையும் நமக்கு திரை போட்டு காட்டியிருக்கு. யார் யார் எப்படி, யார் யார் தன்னுடைய சுயலாபத்துக்கெல்லாம் செயல்படுவா, உண்மையான மக்கள் நல விரும்பிகள் யாரு, இதெல்லாம் நமக்கு ரொம்ப வெட்ட வெளிச்சமா காட்டியிருக்கு. அதுக்காகவே அந்த 10 சீட்டு காலில் நம்ம ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். அந்த 10 சீட்டுக்கு ஒரு வாழ்த்துக்கள். அவ்வளவு சம்பவம் பா. இந்த 3 நாளா எவ்வளவு மன உளைச்சல். ஐயையோ. நான் என்ன நினைக்கிறேன், நமக்கே இப்படி இருக்க, ஒரு நல்லவன், மக்கள் விரும்பக்கூடிய ஒரு தலைவன் இந்த மண்ணுல ஆட்சியை பிடிக்கிறது எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு கடினமான ஒரு செயலா இருக்கு. அந்த மனுஷனுக்கு எப்படி இருக்கும் பா. யோசிச்சு பாருங்களேன். விஜய் சாரோட அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் எல்லாரும் சேர்ந்து. அவருக்காக அவர் பேச மாட்டாரு, இவருக்காக அவர் பேச மாட்டாரு, எதுக்காக பேசுவாரு இந்த மனுஷன். உண்மையாவே சொல்லுவாங்கல்ல, விஜய் மாதிரி இருக்கிறது கஷ்டம். பீயிங் ஏ விஜய் இஸ் வெரி டஃப் அப்படின்றது நமக்கு தெரியும். ஹேட்ஸ் ஆஃப் விஜய் சார். நீங்க இந்த மண்ணுக்கு தலைவனா மாறுறதுல நாங்க என்ன சொல்றது, தலைவணங்கி ஏற்கிறோம். வாழ்த்துக்கள்.